வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பிராணமுத்ரா. பிராணமுத்ரா செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, பிராணமுத்ரா செய்வதனால உடல் சோர்வு தீர்க்கக்கூடிய ஒரு நிலையாக பார்க்கலாம். நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, இருதயத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். அதே போல நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. கண் பார்வை தெளிவடையும். நம்மளுடைய கல்லீரலுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். இது எப்போ செய்யலாம்னு பார்க்கும் பொழுது, நம்ம வெறும் வயிற்றுல காலையில தாராளமா செய்யலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 1.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். இது நம்ம நாற்காலியில அமர்ந்து கொண்டும் செய்யலாம், இல்ல நம்ம தரையில அமர்ந்து கொண்டும் தாராளமா செய்யலாம். நம்ம இப்போ வாக்கிங் போறோம் என்ற ஒரு பட்சத்திலும் இந்த முத்ரா பயன்படுத்தலாம். இதுல ஒரு 15 நிமிடங்கள் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 5 நிமிடத்திலிருந்து தொடங்கலாம். முத்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு 45 நிமிடம் என்பது செய்வது நல்லது. அத 3 பாகங்களாக பிரிக்கலாம். ஒரு 15 நிமிடமா காலையில, அதே போல மதியம், மாலை இது போல செய்து கொண்டு வரலாம். எனக்கு நேரம் இல்லாத ஒரு பட்சத்துல ஒரு 15 நிமிடங்கள் செய்தாலே போதும். காலையில வெறும் வயிற்றுல செய்வது என்பது ரொம்ப நல்லது. அவ்வாறு செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த முத்ரா பாத்தீங்கன்னா, கண்ணாடி அணிந்து கொண்டு இருப்பவர்கள் இந்த முத்ரா ஒரு 45 நிமிடம் நம்ம சொன்னபடி காலை, மதியம், இரவு செய்து கொண்டு வரும் பொழுது ஒரு அதிகமான பலன் தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய அந்த கண்ணாடியுடைய பவரை குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பதும் உண்டு. இப்ப இந்த முத்ரா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப நம்முடைய கை விரல்களை அடங்கி இருக்கின்ற பஞ்சபூத தத்துவம், இது நெருப்பு, காத்து, ஆகாயம், பூமி, நீர். இந்த கெட்ட விரலை கொண்டு வரோம். இந்த 2 விரல்கள், உங்களுடைய சுண்ட விரல், உங்களுடைய மோந்திர விரலை ஒன்றா இணைக்கிறோம். அதாவது இந்த நுனியில இருக்கணும், இந்த 2 விரல்கள் இந்த நிலையில இருக்கணும். அதாவது நம்ம முத்ராஸ் பயன்படுத்தும் பொழுது 2 கைகளையும் பயன்படுத்த வேண்டும். ஒரே ஒரு கையில மட்டும் முத்ரா பயன்படுத்த வேண்டாம். இந்த நிலையில இப்ப நம்ம இந்த நிலையில இருக்கணும். உங்களுடைய இந்த கெட்ட விரல் நுனி ஸ்தானம், தொடையின் மேல் ஸ்தானத்துல இப்ப அமர்ந்து கொண்டு செய்யறோம்னா, உங்களுக்கு சுகாசனம் இல்ல அர்த்த பத்மாசனம் இது போல ஆசனத்துல அமர்ந்து கொண்டு ஒரு விரிப்பின் மேல் அமர்ந்து கொண்டு செய்வது என்பது நல்லது. இந்த நிலையில தொடையின் மேல் ஸ்தானத்துல வைத்து ஒரு 15 நிமிடங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய பிராண சக்தி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உடம்புல சோர்வு அதிகமா இருக்கக்கூடிய நிலையில இது செய்யும் பொழுது சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலா பார்க்கலாம். இரவு நேரங்கள்ல வேலை செய்யும் பொழுது மறுநாள் பாத்தீங்கன்னா காலையில சோர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இது போல செய்து கொண்டு வரும் பொழுது அந்த சோர்வு நிலை என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.